நேயர்கள், ரசிக பெருமக்கள்கள், சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நலம் பெறுவீர்கள். இன்று மகிழ்ச்சியாக இருங்கள். வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பொதுவாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்திரை 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எப்படி இது தொடங்குது அப்படின்னு பார்த்தாக்கா கொஞ்சம் வித்தியாசம் வந்துடும். என்னென்னா, மேசப்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வர்றது தான் இந்த புத்தாண்டுக்கு முதல் அடித்தளம். இதை அப்படின்னு பார்த்தா நேற்று இரவு 9:08 அவர் வந்துடுறார். அப்போ அது ஒரு மாதிரி சரி. அப்போ அதை எப்படிலாம் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. தமிழ் புத்தாண்டு சித்திரை 1க்கு எடுத்துக்கிறோம். சரி, இன்னும் அதே மாதிரி கூட நிறையா சொல்லலாம். இன்னொன்று சொல்லணுன்னா, சூரியோதயம் எப்போ நிகழுதோ அப்போ தான் இன்னொன்று. அப்போ சூரியோதயம் இன்றைக்கி காலையில் 6:10 தான் நிகழுது. எப்படினாலும் தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி ஒரு நன்னாள். சந்தோஷமாக இருங்க. இந்த புத்தாண்டுக்கு அதாவது காலை 6:10 ஒரு ஜாதகம் அமைக்கிறோம். அது அப்படியே வழி நடத்துங்கிறது பொதுவாக ஜோதிடர்களுடைய கோட்பாடு. அதை பார்க்குறோம். அதில் நல்லதும் கெட்டதும் இருக்குதுன்னா கூட நம்ம முயற்சிக்கும் கண்டிப்பாக வெற்றிகள் தரும். பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஜாதகமே தீர்மானம் பண்ணிடுதுன்னா அது இல்லை, நம்மளுடைய முயற்சி. பெரிய வெற்றியே இருக்குதுன்னு ஜாதகத்தில் இருக்குதுன்னாலும் அதுவும் நாம் முயற்சி பண்ணலன்னா கிடைக்காது. அப்போ என்ன, கெட்டதுலேருந்தும் வெளிவர முடியும். பெரிய நல்லதை பெறணுன்னாலும் நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஆக நீங்கள் முயற்சி பண்ணுங்க, ஒவ்வொருவரும் வெற்றியாளரே. சரி, ஜாதகத்துக்கு வந்துடுறோம். இந்த சமயத்தில் மேச லக்னமாக தான் விழும். அங்கே சூரியன் இருப்பார். இது ஒவ்வொரு வருஷமும் உரித்தானது. அதை விட்டுட்டு வேறு பார்க்கலாம். குரு இந்த சமயத்தில் அங்கே இருக்கார். குரு இருக்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்வு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனிதாபிமானத்தை விட்டு விலகி இருக்கிறவங்க கூட இந்த சமயத்தில் மனிதாபிமானத்தோடு வரணும் அப்படின்னு நினச்சி வாழ தொடங்குவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். கோயில்களுக்கு மேலும் மேலும் கூட்டம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. கடவுளுடைய அருளை எல்லாரும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்போ இது ஒரு பொது. பணம் சம்பந்தப்பட்ட கிரகம் உச்ச நிலைமை தான் அடைகிறார் சுக்கிரன். இது ஒரு சிறப்புக்குடைய விஷயந்தான். எல்லாரும் 100 ரூபாய் எதிர்பார்த்தா 150 ரூபாய் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் மறைந்து நின்று உச்சம் பெறுவதால் 150 ரூபா வந்தாலும் அதற்கு ஈக்குவலாக செலவாகிற மாதிரியும் இருக்குது, அதை தாண்டியும் செலவாகிற மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா, செலவு ஆகத்தான் செய்யுது. அப்போ கூடுதலாக சம்பாதிக்க ஒரு முயற்சி பண்ணுங்கள். வர காசு வரத்துக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணாமல் ஒரு சாமி படம் முன்னாடி வச்சு எடுத்து செலவு பண்ணுங்கள். இதை தவிர்த்துக்கலாம். அடுத்து மிதுன ராசியாகவே விழுந்திருக்குதுங்கிறதுனால கல்வி அப்படிங்கிறது குறைவில்லாமல் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாகவே அது கிடைக்குது. இருப்பினும் கூட ஒரு தொந்தரவுகளின் பேர்லேயே அது கிடைக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, புத பகவான் நீச்சகதி ஆயிடுறார். ஆனாலும் அவர் பெரிய வலுவும் பெறார். அப்போ நீச்சகதி ஆகிறார் அப்படின்னா நாம் ஒரு கோர்ஸ் எதிர்பார்க்குறோன்னா அது மட்டும் கிடைக்காது இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. மேலும் அப்படி நாம் நினைக்கிற கோர்ஸை பெறணுன்னா அதுக்கு கொஞ்சம் கடினமான முயற்சிகள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா பரீட்சை சமயத்தில் ஒரு சில சங்கடங்கள் பார்க்குற மாதிரி கூட இருக்கும். இதுக்கு இப்படி சொல்கிறோமே தவிர இருக்கிறதுக்காக சொல்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டால் தானே அதுக்குண்டான மாதிரி நம்ம சரி பண்ணிக்க முடியும். அப்போ என்னென்னா, நீங்கள் ஐகிரீவரை கும்பிடுங்க. பயமில்லாமல் ஒன்றொன்றையும் ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு நினச்ச கோர்ஸ் கிடைக்கலன்னா கூட கிடைச்ச கோர்ஸை நீங்கள் முழு மனதோடு ஹேண்டில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நீங்கள் நினச்ச கோர்ஸை விட வெற்றிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணனா
எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த துறையில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் குடி புகுவதால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிறப்புகளை நோக்கிய தொழில் விஷயமெல்லாம் இருக்கும். கல்யாண இடம் குரு பார்ப்பதால் எல்லாத்துக்குமே ஒரு இனிமையான கல்யாணம் நடக்கும். ஆனால் சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா நாம் முடிச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுல தான் இப்போ ஆய்வில் தெரிய வருது. அவங்கவுங்க முடிச்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடிச்சுக்கலாம். ஒரு அன்பான வேண்டுகோள், பருவத்தே பயிர் செய்யுங்க. ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் தள்ளி போடாத பாருங்கள். இனிதான மன வாழ்க்கையும் கிடைக்கும், சீக்கிரமாக முடிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குழந்தை பேர் சம்பந்தம்லாம் நல்லா தான் இருக்குது. குரு அந்த இடத்த பார்த்துட்றா. பார்த்திங்கன்னா உணவுகள் விஷயத்தில் எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதுக்கு நன்மையை கொடுக்குற மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அதே போல் உடல் நல விஷயத்தில் நடுத்தர வயதாக இருந்தால் கூட சரி, நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்னு இந்த ஆண்டு சொல்லுது. ஆக நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையில் இருங்க. பார்த்திங்கன்னா எத்தனையோ வகை சொல்கிறோம், மீண்டும் மீண்டும் சொல்கிறதையே தான் சொல்கிறோம். உணவு வகை இன்றைக்கி மிக முக்கியமாக நீங்கள் பார்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் இந்த உடம்புக்கு உழைப்பு சம்பந்தப்பட்டதை கொஞ்சம் திணிங்க. ஏன்னா உழைச்சாதான் உடம்பு நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நாம் அதை குறைச்சிக்கிட்டே வரோம். ஆக அதை பார்த்துக்கோங்க. குழந்தைகள் வளர்ச்சிகள்லாம் நல்லாவே இருக்கும். ஆக எது நடந்தாலும் நெட் ரிசல்ட்டு லக்னத்திலேயே குரு இருக்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனாலையும் எதையும் சரி பண்ணிக்கிற வாய்ப்புலேயே நீங்கள் இருக்கிறீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு விருப்ப தெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு மிஸ் பண்ணாத செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, புத்தாண்டு. மாமிச பிரியர்கள் அப்படிங்கிறவங்க, அதை நான் என்னுடைய கணக்குக்காக நான் சொல்லலை. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு நம்மளுக்கு நிர்ணயிக்கப்படுது இல்லையா? இது எப்படின்னாலும் ஒரு உயிரை கொண்டு தானே சாப்பிட்றோம். அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களில் அதை நிராகரிச்சிருங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும், வீட்டுக்கு நன்மையை புகுத்தும், தீய சக்திகளை ஊடுருவாமல், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வரும். கடவுள் அருளும் குறையும். அப்போ என்னென்னா இந்த மாதிரி நாட்களில் சாப்பிட வேண்டாம். அப்புறம் ஏதோ சொல்லுவாங்க, சாப்பிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய பாவம். பார்த்திங்கன்னா சாப்பிடவே வேணான்னு சொல்கிறோம், சாப்பிட்டு குளிச்சுட்டு எல்லாத்தையும் இது சொல்ல முடியாது. ஒரு 1000ல் 10 பேர், 100ல் 1 இப்படி வராங்க. பெரிய தவறு இது, சிக்கலுக்குரியது. அடுத்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேறு நாளில் சாப்பிட்லாமே. சஷ்டி சமயத்தில் சாப்பிடாதீங்க, அமாவாசை சமயத்தில் சாப்பிடாதீங்க, பௌர்ணமி சமயத்தில் சாப்பிடாதீங்க. ஒன்றுக்கும் கடவுள் சம்பந்தமும் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ஆய்வு பண்ணி தான் இந்த நேரத்தில் சாப்பிட வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது நம்ம உடம்பில் ரத்த ஓட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை ஒரு சீர்நிலையில் இல்லாமல் மாறுபட்ட நிலையில் இருக்குமா. டாக்டருங்களே இதை ஒத்துக்கிறாங்க. மாறுபட்ட நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி உணவு ஜீரணிக்க கடினம் பண்ணும்போது உடம்பு ஏதாச்சும் கெடுத்துரும். இது ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் ரொம்பன்னு வேண்டியதில்லை. இன்றைக்கி தான் எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேயே உடம்பு கெட்டு தானே இருக்குது. அவங்கள இன்னும் கொஞ்சம் பாதிப்படைய வச்சிரும். அப்போ இந்த மாதிரி நாட்களில் வேண்டாம், ஏகாதசி வேண்டாம், வெள்ளி சனிக்கிழமை வேண்டாம். இப்படிலாம் இருக்கிறது பரவாயில்ல. இந்த சாப்பிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை செஞ்சுட்டு வேறு காரணம் சொல்வதும் நல்லா இல்லை. வேறு காரணம் என்னென்னா, வெளியில் தானே சாப்பிட்றோம், வீட்டுக்கு வரலையே. இது என்னது, எங்கேயுமே சாப்பிட வேணான்னு சொன்னாலும் வெளியே என்ன கணக்கு. மேலும் பார்த்திங்கன்னா காரணம் எத்தனை, பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, சனிக்கிழமை தான் லீவுன்னு வராங்க, சனிக்கிழமையே எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி காரணங்கள் அப்படிங்கிறத நிராகரிச்சுட்டு இதற்குண்டான நாள் ஒதுக்கப்பட்டு இருக்கு, அந்த நாளில் சாப்பிடுங்க. இது ஒரு வகை நீங்கள் நலம் பெறணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. பொதுவாக நலம் பெற அப்படிங்கிறதுக்கு மோசமான விஷயங்களை முதல் மறந்துடணும். நம்ம வீட்டில் கூட நடந்திருக்கலாம்,
மேலும் நம்ம முக்கியமானவங்க கூட நம்மளுக்கு செஞ்சுருக்கலாம். இது சூழலின் காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா? அதையே மனசில் நினைக்காதீங்க. இப்போ நெகம் வெட்டிக்கும் போது சதையும் கூட தான் பிச்சுக்குது, அதுக்கோசரம் நம்மளுக்கு நாம் தண்டனையை கொடுத்துக்குவோமா? இப்படி அது எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி அதை மறந்துடுறது பரவாயில்ல. அப்படியே ஆய்வுக்கே வேண்டாம். பார்த்தீங்கன்னா குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இதையே மறந்துடுங்க. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம செயல்பாடுகளில் ஒன்று எழுதி வைங்க. அதில் ஒரு 50 செயல்பாடுகள் நாம் பண்ணியிருந்தா ஒரு 5 நாச்சும் நாம் நல்லா இல்லாத செஞ்சுருப்போம். அப்போ நம்மளுக்கு நம்மளே தண்டனை கொடுத்துக்குவோமா? இல்லை. அந்த மாதிரி மோசத்தை மறக்கிறது நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஒரு சிலர் மோசம் பண்ணினவங்களுக்கு வெறி கொண்டு தண்டனை கொடுக்கணும்னு கூட நினைக்கிறாங்க, இன்டைரக்டாக ஏதாச்சும் செய்யணும்னு கூட நினைக்கிறாங்க. இது பெரிய தவறு. மன்னிப்பது அப்படிங்கிறது நம்மளோட கடவுளே வந்து சேருவார்னு சொல்கிறாங்க. யாருக்குமே தண்டனை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறீங்கன்னா ராமருடைய சம்பந்தத்தை, அவர் வாழ்ந்த விதத்தை எந்த இடத்துல வேணாலும் கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஓட்டி பாருங்கள். எப்படி ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கிறார். அந்த கூனி, அவருடைய சிற்றன்னை, இவங்க தான் பார்த்திங்கன்னா இவங்க காட்டுக்கு போகிறதுக்கே முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட காட்டில் இருந்து வந்த உடனே ஒரு மாட்சரியமே இல்லாமல் சிற்றன்னைன்னு கூட நினைக்காம இவர் தாயாருக்கு என்ன மதிப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி கொடுத்துட்டு அதை நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்தளவுக்கு நாம் வர முடியலைன்னா கூட தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி நினைக்காம இதெல்லாம் மறந்துடுங்க, நம்மளுக்கு நல்லது. அடுத்து, வீட்டில் இருக்கிறவங்கள ஏதாச்சும் தவறு செய்கிற மாதிரி இருந்தால் திருத்த பாருங்க, அன்பினால் திருத்த பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்பு செலுத்துங்க. வீடு ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். கோயில் மாதிரி இருந்தால் தான் நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மைனஸ் வந்துட்டால் கூட அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்காம பொதுவாக நம்மளை வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வழி கிடைக்கும். மேலும் தொழில் அப்படிங்கிறத தெய்வமாக நினைங்க. நிறைய பேர் அவங்க தொழிலை ஒரு கேவலப்படுத்தி சொல்லுவாங்க பாருங்கள். பெரிய தவறு. முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத போயிடும். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க. எந்த வகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தெய்வமாக போற்றி உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சுக்கோங்க, வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் அதிகாலை எழு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பேர் செய்கிறதில்ல, கேவலம் வேறப்படுத்துகிறாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சாவே இவ்வளோ நேரத்தோடு எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய தவறு. நீங்கள் எந்த காரணம் எப்படி இருந்தாலும் சரி, அதிகாலை எழுவதற்கு நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த உடல் அதாவது பிணிகள் நீக்கி சுறுசுறுப்புடனே இருக்கிறதுக்கு இரத்த சீரோட்டம், இருதய செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அதிகாலை எந்திரிச்சு நாம் வெளியில் வர்றது போகிறதெல்லாம் கூட நம்ம மூளையின் செயல்பாடுகள் கூட நல்லா இருக்கும்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. அதை ஒரு பக்கம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறது நல்லது. இதில் காரணம் எதுவும் சொல்ல வேண்டாம். விடுமுறை நாள் தானே, நான் தூங்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறது என்னமோ சரிதான். ஆனால் 6 நாளைக்கு சரியாக செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு சரியாக செய்யாத விட்டுட்டா அந்த 6 நாள் செஞ்சதோடைய விளைவும் வீணாக போயிடுது. அப்போ ஒவ்வொரு நாளும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உடம்புக்கு முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அதே போல் நாம் படுத்துருக்குறோம், நம்ம வீட்டில் ஏதாச்சும் பீரோ பெட்டி வச்சுருப்போம். பெட்டி டோரை நோக்கி நீங்கள் கால் நீட்டி படுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட நிலைகள் குறையும் வாய்ப்பு இருக்குது. வீட்டில் படம் அல்லது சாமி ரூமில் படம் வைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு வச்சிடுறாங்க. அது எப்படி அப்படின்னா, சாமி படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வீட்டினர் ஒருத்தர் இறந்துருந்தால் கூட அது நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. இருப்பினும் சாமி படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது உயரமான இடத்துல வச்சுட்டு நீங்கள் பூஜிக்கிறது. அதுக்கு அடுத்தது சாமி படத்தில் இறந்தவங்க சம்பந்தப்பட்ட படம் வைக்காமல் இருப்பது பரவாயில்ல. சரி, வைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கு கீழ்த்தரமாக தான் இது இருக்கணும். நீங்கள் ஏதாச்சும் பூஜை புனஸ்காரம் நைவேத்தியம் பண்ணுறதுன்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்.
இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் பரவாயில்ல. அடுத்தது இந்த மாதிரி இறந்தவங்க படம், சாமி படம், இதோட இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க படத்தெல்லாம் அட்டாச் பண்ணிலாம் வைக்க வேண்டாம். ஒருவேளை குரு ஃபோட்டோவும் இருக்குது, அதில் இறந்தவங்க இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அதை எடுத்துடுறது தான் பரவாயில்ல. ஆக இப்படிலாம் செஞ்சால் ஒரு சில பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளார வரும். ஆக இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சாமி படமே வைக்கிறோம், ஆயுத பூஜைக்கு தான் துடைக்கிறதுன்ட்டு ஒரு சிலர் கொள்கையோடு இருப்பாங்க, ஆயுத பூஜைக்கு கூட துடைக்காதவங்களும் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் சாமி படம் இருக்குதுன்னா அடிக்கடி சுத்தம் செய்து வைத்தல், அதன் மீது ஒரு மலர் வைத்தல், அதுக்கு நெய்வேத்தியம் காட்டுதல், ஒரு சில சக்தி கிடைக்கும். நல்லதை உள்ளார ஊடுருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா வீட்டை ஒரு டார்க் கலர் இல்லாமல் அங்கங்கே ஒரு நல்லதாக அழகுற இருப்பது, மலர்கள், இந்த மாதிரி படம் வைக்கிறது, இயற்கை எழில் மிக்கிறது, இந்த மாதிரி படம் வைக்கிறது, ஏதாவது அழகு மிளிர்வதற்குண்டான மாதிரி வைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது. அடுத்து நம்ம சோஃபா இருக்கலாம், வேறு ஏதாச்சும் இருக்கலாம். சோஃபா மேலே ஒரு துணி போட்டிருப்போம், அதெல்லாம் அழுக்கு படிஞ்சு இருக்கும் ஒரு சிலர் வீட்டில். அப்படிலாம் இல்லாமல் சோஃபா மேலே துணி போடுறது பரவாயில்ல. ஏன்னா சோஃபா வெறும் சோஃபாவாக இருந்தால் இது அழுக்கு ஆகிடும், அதை எதுவுமே பண்ண முடியாது. சோஃபா மேலே போடுற துணி அடிக்கடி, அதாவது அழுக்கில்லாமல் நிறைவாக வைத்திருப்பது பரவாயில்ல. ஒருத்தர் வாசலுக்கு ஸ்க்ரீன் போடுறது, அதில் சாமி படம் வச்சுருவாங்க, அது தவறுக்குடைய விஷயம். அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாமல் ஒரு வேறு எந்த மாதிரினாச்சும் ஒரு குதிரை படம் மாதிரி போடுங்க, வேறு மலர்கள் நிறைந்திருக்கிற மாதிரி போடுங்க. இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டாக்கா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே நல்லது உள்ளார புகுதுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அதே போல் வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மங்களங்கள் நிறைந்திருக்கிற மாதிரி எதையாச்சும் நீங்கள் செய்வீர்களானால் லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இன்று ஒரு நன்னாள், ஒரு இனிப்பு சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களாக இருந்தால் சிறியவங்களுக்கு ஆசி கூறுங்க. சிறியவங்களாக இருக்கிறவங்க பெரியவங்க காலில் விழுந்தே ஆசி பெறுங்க. பார்த்திங்கன்னா இந்த ஆசியை முழு மனதோடு செலுத்துங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆண்டும் நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் தேவைகள் நிறைவேறி நல்லதையே பார்ப்பீங்க. நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.